நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ஸ்னாப்சீடில் டார்க் மோடை பயன்படுத்தணுமா? இந்த டார்க் மோட் எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்துறது, எப்படி எனேபிள் பண்ணுறது? அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்படுத்த முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் டே அண்ட் நைட் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறீங்களா? அதுவும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில், அதுவும் கூகுள் ஸ்னாப்சீடில் பயன்படுத்துகிறீங்களா? அதுக்கு டார்க் மோட் மிக அவசியமான ஒரு ஃபியூச்சராக இருக்குது. சமீபத்தில் ஸ்னாப்சீடில் இந்த டார்க் மோட் என்னால் பார்க்க முடிஞ்சது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். இந்த வீடியோவில் கூகுளோட ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் டார்க் மோடை எப்படி எனேபிள் பண்ணுறது, அதுக்கு டைரெக்டாக உங்களுடைய ப்ளே ஸ்டோர் போங்க. கூகுளோட ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் ஸ்னாப்சீட், இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், இதில் ரெண்டு விஷயங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாது. உங்களுடைய ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபீச்சரை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம டார்க் மோடு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டார்க் மோடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் செட்டிங்ஸ் இருக்குது, டுட்டோரியல்ஸ் இருக்குது, ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் இருக்குது. நீங்கள் போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கீழே அப்பியரன்ஸ் டார்க் தீம், இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் இருக்குது, டாங்கிள் இருக்குது. ஸோ அது ஆஃபில் இருக்குது. ஸோ இது அப்படி லைட்டாக எனேபிள் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த போதி ஒரு லைட் ப்ளூ கலரில் இருக்கும், ஸ்க்ரீன் ஃபுல்லாக உங்களுக்கு டார்க் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டார்க் தீமுக்கு மாற்றிட்டு உங்களுடைய ஃபோட்டோ எடிட்டிங் வேலையை நைட்டு நேரத்தில் கண்டினியூவாக பண்ணலாம். ஸோ அருமையான ஒரு ஃபியூச்சர். இது எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய ஸ்னாப்சீடில். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்னாப்சீடில் டார்க் மோடு எப்படி எனேபிள் பண்ணுறது வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஃபட்டாஃபட் உங்களுடைய ஸ்னாப்சீடில் டார்க் மோடை எனேபிள் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் இரவு நேரத்தில் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.